பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி நியூஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 50 verse 15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார். இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்களா? ஆபத்தான சூழ்நிலை இருக்கீங்களா? நெருக்கடியான சூழ்நிலை இருக்கீங்களா? ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஏசப்பா உங்களை விடுவிக்க போகிறார். ஏசப்பா உங்களை விடுவிப்பது மாத்திரம் இல்லை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது மாத்திரம் இல்லை, அந்த ஆபத்தான காரியம் இக்கட்டான சூழ்நிலை உங்களை விடுதலை பண்ணுறது மாத்திரம் இல்லை. ஏசப்பா சொல்றார், நீ என்னை மகிமைப்படுத்த போறீங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நாளில் ஒருவேளை எந்த சூழ்நிலை நீங்கள் நெருக்கப்பட்டீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையா, ஆபத்தான சூழ்நிலையா, எனக்கு உதவி செய்ய யாரையில் கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படு. நீங்கள் ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், என் சரீரத்தில் இருக்க வியாதியை சுகமாக்கினார். இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்களா, ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா உங்களை விடுவிக்க போகிறார். ஏசப்பா நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போகிறீங்க. எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேன், அவமானப்பட்டு போனேன்னு நினைக்கிறீங்களா, அதே இடத்துல ஏசப்பா உங்களை கனப்படுத்த போகிறார். நீங்கள் சாட்சி சொல்லி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரப்பா. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, எனக்கு உதவி செய்ய யாரையில் நெருங்கின ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைப்பா கலங்கி கொண்டிருக்காங்க, அவமான நிந்தையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் போதப்பா நீங்கள் விடுவிக்கிற தேவன். குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாப்பா எந்த சூழ்நிலை நோக்கி கூப்பிடுங்களா, என் ஜனங்களை விடுவிப்பீராகப்பா. விடுதலை கொடுத்தப்பா உமக்கு சாட்சியா நீங்கள் வைக்க போதுக்காய் சோத்ரும். எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போயிடுவேன், அவமானப்பட்டு போயிடுவேன், நிந்திக்கப்பட்டு போயிடுவேன், கலங்கி கொண்டிருக்காங்களே ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் தேவன் நீங்கள் ஜெபத்தை கேட்டப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்ததுக்காய் சோத்ரப்பா. என் ஜனங்களை சாட்சியத்து நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்ததுக்காய் சோத்ரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.